வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சேல் பிரைஸ். திஸ் இஸ் சான், ரிகார்டோ அண்ட் தினேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, ரூபன் அமோரிம் யுனைடெட்ல இறங்கிட்டாரு, காலை வச்சுட்டாரு. ஸோ வாட் ஷுட் ஹி நாட் டூ ஆஸ் அ யுனைடெட் மேனேஜர் அண்ட் வாட் வில் ஹி பிளே, என்ன ஃபார்மேஷன் ஆட போறாரு, அந்த ஃபார்மேஷன் ஆடுறதுல வந்து விச் பிளேயர்ஸ் வில் பெனிஃபிட், விச் பிளேயர்ஸ் வில் நாட் பெனிஃபிட், யாரை வெளில அனுப்ப போறாங்க, யாரை உள்ள வச்சுக்க போறாங்க, அண்ட் தென் அட் தி எண்ட் என்ன பண்ணா இந்த சீசன் ஜஸ்டிஃபை ஆகும். இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ தினேஷ், மேபி வில் ஸ்டார்ட் வித் யூ. என்ன பண்ணக்கூடாது, அதாவது இது வரைக்கும் அந்த மேனேஜர்ஸ் எவனுமே வேலைக்கு ஆகல. ஸோ இதே மாதிரி அவரும் வந்து இஃப் ஹி ஷுடன்ட் டிஸப்பியர், வாட் ஷுட் ஹி நாட் டூ? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இந்த ஓவர் பிரைஸ்ட் பிளேயர்ஸ் இவங்கள வந்து வாங்கக்கூடாது. எஸ்பெஷலி பிரிட்டிஷ் பிளேயர்ஸ் வாங்கக்கூடாது, எஸ்பெஷலி அயாக்ஸ் பிளேயர்ஸ் வாங்கக்கூடாது. இப்ப இந்த கேஸ்ல ஸ்போர்ட்டிங் பிளேயர்ஸும் வாங்கக்கூடாது. ஸோ யா, கியோக்கரஸ் கோல் டிஸ்டன்ஸ் சொல்லி அவனை 100 மில்லியனுக்கு அடுத்த சீசன் வாங்கலான்னு வந்து யோசிச்சா அது வந்து ஃபர்ஸ்ட் நோ. ஸோ யா, மேபி நல்லா ஸ்கவுட் பண்ணி கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி இருக்கிற பிளேயர்ஸை வாங்கணும். இருக்கிற பிளேயர்ஸை வச்சு முதல்ல எவ்வளோ தூரம் ஆட முடியுதுன்னு பார்க்கணும். அகாடமியில் மிட்ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் கொடுக்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பட்ஜெட் ஷுட் பி லிமிட்டட். அண்ட் வந்து சைனிங் பண்ணாலும் ஒரு 3 நல்ல சைனிங், ஒர்க் அவுட் ஆகிற சைனிங் கரெக்டாக பண்ணால் போதும். இந்த 7 பிளேயர் வாங்குறது 8 பிளேயர் வாங்குறது வேணாம். ஸோ be a bit shrewd in the transfer market. This is my first expectation. Ricardo, நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் தட் நம்ம வந்து டாப் 4 கிளப் இல்லை அப்படின்னு. ஸ்டார்ட் ஃப்ரம் த பேஸ். ப்ராப்பர் ரீமாடலிங் பண்ணி ப்ராப்பராக நம்ம இங்கே தான் இருக்கோம். செட் ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ், ரியலிஸ்டிக்கான ஒரு டார்கெட் நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்கு 2.5 இயர்ஸ் டைம் சொல்லியிருக்காங்களா கான்ட்ராக்டில். அந்த 2.5 இயர்ஸில் ரியலிஸ்டிக்கான ஒரு டார்கெட் செட் பண்ணி அதை நோக்கி நான் வரணும். ஆஃப்கோர்ஸ் ட்ராஃபீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், பட் நம்ம லாஸ்ட் மேனேஜரில் 2 ட்ராஃபி ஜெயித்தோம். பட் அட் தென் தெரிஞ்சது இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். நீ வந்து என்ன பண்ணுற, கன்சிஸ்டண்ட்டாக சீசனில் என்ன பண்ணுறங்கிறது தான் மேட்டர். ஸோ அது வந்து ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து எக்ஸாக்ட்லி வாட் தினேஷ் செட், பை பிளேயர்ஸ் ஒன்லி ஹூ ஃபிட் த சிஸ்டம். சும்மா வந்துட்டு வாங்கின ஒருத்தனை ஃபார் பிஆர் சைனிங் அந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக இதுதான் என்னோடய சிஸ்டம், இதுதான் என் மாடல், இதுக்கான பிளேயர்ஸ் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வாங்கணும். இதுதான் வந்து என்னோட ஒன்லி அட்வைஸ் டு அமோரிம். என்னோட சைடில் நான் யோசிச்சது என்னன்னா, ஹீ ஷுட் பிளே ஹிஸ் ஸ்டைல். எல்லா மேனேஜர்ஸும் வந்து ஓகே இந்த பிளேயர்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் தம் ஹவ் பிளேட் 4-2-3-1. ஸோ அமோரிம் வந்து இஸ் நோன் டு பிளே தட் 3-4-3ல. ஸோ ஸ்போர்ட்டிங்கில் ஹீ ஷுட் ட்ரை டு, இஃப் ஹீ இஸ் கம்ஃபர்டபுள், நம்மால் எதில் வந்து நான் இதில் தாண்டா அடிப்பேன் அப்படின்னா அதே தான் வந்து இங்கேயும் பண்ண ட்ரை பண்ணணும். இல்லை இந்த பிளேயர்ஸை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன் அப்படின்னா ஐ திங்க் அது வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட மெயின் எக்ஸ்பெக்டேஷனும் என்னவா இருக்கும், வாட் நாட் டு டூனா பிளே வாட் யூ ஆர் குட் அட். எது உங்களுக்கு பண்ண தெரியுமோ அதை பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது ரூபன் அமோரிம் வந்து 3-4-3 விளையாடுறாரு ஸ்போர்ட்டிங்கில். நேற்று வந்து சும்மா அடித்து பிரிச்சுட்டானுங்க. ஸோ பிராகா வந்து 2-0 டவுனாக இருந்து 4-2 ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏறிடுச்சு. பட் டாக்கிங் அபவுட் த ஃபார்மேஷன், எந்த 3 பிளேயர்ஸ் வந்து வில் த்ரைவ், யாரை வந்து சும்மா வாங்கஜி அப்படின்னு சொல்லி திருப்பி ரிவைவ் பண்ணுவாங்க, அண்ட் எந்த 3 பிளேயர்ஸை வந்து ஓகேங்க நீங்கள் இந்த சிஸ்டத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஜனவரிலையோ இல்லை நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் விண்டோலையோ அனுப்புவாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மேபி ஹூ வில் த்ரைவ். கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா ஐ திங்க் ஸ்போர்ட்டிங்கில் ஸ்ட்ரைக்கர் தான் வந்து கொஞ்சம் பிவட்டலாக ஆடி இருக்கான். ஸோ எனக்கு என்னமோ ராஸ்மஸ் ஹாய்லண்டுக்கு இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. டீம் விச் கேன் ஃபீட் த ஸ்ட்ரைக்கர், ஃபைன் த ஸ்ட்ரைக்கர், கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக ஸ்ட்ரைக்கருக்கு சப்ளை கொடுக்குற டீமை அவங்களால செட்டப் பண்ண முடிஞ்சதுன்னா ஐ திங்க் யூ வில் டெஃபினெட்லி பெனிஃபிட். அண்ட் வந்து என்னோட ஒப்பீனியன்ல எப்பவுமே அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து ஒரு 15-20 கோல் ஸ்ட்ரைக்கர் ஒரு டீம்ல இருக்கிறது இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். டீம் வந்து ஒரு நல்ல லீக் சீசனோ ஒரு கப் ரன்னோ எடுக்கிறதுக்கு இட் இஸ் அ மஸ்ட். ஸோ யா, ஹாய்லண்டுக்கு வந்து இது வரைக்கும் அவ்வளவா சர்வீஸ் நல்லா வந்து வரல. நிறைய பேர் வந்து ஹீஸ் ஸ்டில் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஐ ஆல்சோ கம்ப்ளீட்லி அக்ரி, அவர் ஒரு ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் தான். ஆனா ஒரு பெட்டர் டீம் அண்ட் டீம் வித் பெட்டர் சப்ளைல யூ ஷுட் டெஃபினெட்லி த்ரைவ். வாட் இஸ் யுவர் பிக்? நான் வந்து மேனுவல் உகார்டே, ஆல்ரெடி வந்து உகார்டே வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கான் அமோரிம். அண்ட் அவனை வந்து ஒரு சாதாரண அன்னோன் பிளேயர்லேருந்து நோன் பிளேயர் ஆக்குனதே வந்து அவன் தான். அண்ட் அந்த 3-4-3 ஃபார்மேஷனில்
when they attack அந்த ஒரு சிடிஎம் வந்து எப்பவுமே பின்னாடி நிற்கிறான் சப்போர்ட்டா. அந்த ரோல் வந்து ஐ திங்க் உகாட்டே வில் ஷைன். அண்ட் அந்த ரோலுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா டு ஃபைண்ட் தோஸ் த்ரூ பாசஸ். ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஐ திங்க் உகாட்டே வில் ஸ்டார்ட் ஷோயிங் அப். இப்போ வரைக்கும் ஆல்ரெடி ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட் அவனை பார்த்ததுல. பால் ரிட்டன்ஷனில் வந்து பின்னிட்டு இருக்கான். எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்டாக நிற்கிறான். அந்த விஷயத்தில் வந்து ஐம் வெரி வெரி ஹாப்பி. அடுத்து அவனோட இதில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து அந்த த்ரூ பால்ஸ் அண்ட் ஃபைண்டிங் தோஸ் ரன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸில் வந்து இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் பிரிட்டி மச் அண்டர் அமோரிம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா அமாட் டியாலோ, அதாவது இந்த சரியாக ஒர்க் ஆகாத சிஸ்டத்திலே வந்து நம்ம அமாடோட லைக் ஒரு நல்ல ஃபியூ மூமெண்ட்ஸ் ஆஃப் மேஜிக்காக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாகவும் வந்து இஸ் பிளேயிங் வெரி வெல். அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா வொல்வ்ஸில் வந்து ட்ரிங்காவ் மாதிரி ஒரு விங்கரே வந்து நம்மளால் வந்து இந்த 3-4-3 இன்டெகிரேட் பண்ணி வேற லெவல் யார் நீ பேய் மாதிரி ஆட வச்சிருக்காரு. ஸோ அமாத் வந்து ஐ திங்க் டெஃபினெட்லி ஹீல் பி தட் அந்த விங்கர் ஒரு நம்பர் 10 பொசிஷனில், அதாச்சும் ஹீல் பி ஒன் ஆஃப் த 2 10ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாக்ட்லி லைக் ட்ரிங்காவ் பொசிஷனில் ஆடுறான் அப்படின்னா ஐ திங்க் இட் வில் பி வெரி எக்ஸைட்டிங் டு வாட்ச். அதே மாதிரி சும்மா கட் பண்ணி கோல் அடிக்கிறதோ இல்லை நம்ம நேற்று மேட்ச்லேயும் வந்து பார்த்தோம் ஹவு ஹி வாஸ் கனெக்டிங் வெல் வித் ப்ரூனோ. அந்த பேக் ஹீல்லாம் வந்து வேற லெவல் அசிஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஐம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் அம்மாதுன்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் இந்த 3 பிளேயர்ஸ் அடிச்சு தூக்க போகிறாங்க, பட்டே கலப்ப போகிறாங்க, தெரிஞ்சிருச்சு. யாருக்கு வந்து ஓகே டாடா பா பாய் அந்த மாதிரி யாருக்கு காமிக்க போகிறாங்க? நான் வந்து ஜர்க்ஸிக்கு பாய்ன்னு நினைக்கிறேன். தலைவனுக்கு வந்து பொட்டலம் தான் நினைக்கிறேன். கிளம்பு, நீ பண்ணதெல்லாம் போதும். ஏன்னா அவனோட ஜெர்க்ஸி வந்து ஒரு டச் மார்ஷியல் அப்படின்னு. ஆமா, ஐ திங்க் அவன் இன்னுமே வந்துட்டு அவனுக்கே தெரியல அவன் வந்து ஸ்ட்ரைக்கரா சப்போர்ட்டிங் ஸ்ட்ரைக்கரா கேமான அவனுக்கே தெரியல அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். எக்ஸாம்பிள் லாஸ்ட் மேட்ச்ல வந்து கர்னாச்சோ அடிச்ச கோலுக்கு முன்னாடி பார்த்தேன்னா ப்ரூனோ எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். கர்னாச்சோ இந்த பக்கம் தெரிச்சிட்டு இருக்கான், அந்த பக்கம் ஒரு விங்கர் தெரிச்சிட்டு இருக்கான். இவன் ப்ரூனோக்கு பின்னாடி ஜாகிங் பண்ணி வந்துட்டு இருந்தான். எங்கடா ஸ்ட்ரைக்கரை காணோம் அப்படின்னு நான் பார்த்தா அவன் கூட வந்து நின்ட்டான். ஓகே, எனக்கு வராது, நான் சும்மா வந்தேன் கூட அப்படின்ற மாதிரி நின்ட்டான். அப்புறம் ப்ரூனோ வந்து கர்னாச்சோக்கு பாஸ் போட்டு கோல் போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வந்து அமோரிம் சிஸ்டத்தில் வந்து நீ பார்க்கவே முடியாது. ஜர்க்ஸிக்கு வந்து ஐ டோன்ட் சி எ ஃபியூச்சர். வடிவேல் துபாயிலேருந்து வருவான் தெரியுமா, வந்த பஸ்லேயே ஏற்றி விட்டீங்களா, அந்த மாதிரி வந்து அப்படியே கிளப்பிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி 2 இங்கிலீஷ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பல வருஷமா கிளப்ல நம்ம இங்கிலீஷ் பிளேயர்ஸ் மேல வந்து செம்ம கான்ஃபிடன்ஸ். ஆனா நான் வந்து அகைன்ஸ்ட் ஆட்ஸ் நான் ராஷ்போர்ட மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படின்றத என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அவன் ஹார்ட் ஒர்க் பண்றான்னு வந்து எனக்கு தோணுது. நிறைய ட்ரைனிங்ல ஐ மீன் அவனை வீக் இன் வீக் அவுட் மேனேஜ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஆனா பர்சனலி அக்கார்டிங் டு மீ அவனுக்கு பிட்ச்ல வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சம்திங் அபவுட் ஹிம் இஸ் நாட் ரைட். அண்ட் ஐ திங்க் அவனுக்கு வேற எங்கேயோ ஒரு நல்ல ரீஸ்டார்ட் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஜென்யூன்லி மார்க்கஸ் ராஷ்வர்ட் ஐ வில் மூவ் ஆன். அவனுக்கு வந்து ரெஸ்ட் ஆஃப் தி சீசன் தான் ஆடிஷன். இந்த சீசன்ல எக்கச்சக்கமா இருக்கு விளையாடுறதுக்கு. இஃப் he doesn't find his feet எண்ட் ஆஃப் தி சீசன் வரைக்கும் ஓகே, இவரு பட்டா பாகியம் படாட்டி லேகியம் அந்த மாதிரி இருந்தா நீங்க வந்து படவே தேவையில்ல, கிளம்புங்க அப்படின்னு டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சிட வேண்டியது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் டெஃபினட்டா ஒரு இங்கிலீஷ் பிளேயர் தான் சூஸ் பண்ணுவேன், ஹாரி மெக்வயர். ஸோ ஐ திங்க் நம்ம பேக் 3 வந்து செட் ஆயிடுச்சு. நடுவில் வந்து டெலிட்டு, இந்த பக்கம் வந்து லிச்சா அண்ட் இந்த பக்கம் வந்து லெனியாரோ. ஸோ ஐ திங்க் நவ் ஹீ இஸ் பேக் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேக் 3 வந்து உங்களுக்கு இல்லைங்க, கிடைக்காது ப்ரீமியர் லீக்ல. ஐ திங்க் இட்ஸ் ரேரிட்டி தட் இந்த மாதிரி ஒரு 3 லெஃப்ட் சைடட் சென்டர் பேக் ஹூ இஸ் வெரி அக்ரெசிவ், நடு சென்டர் பேக் ஹூ இஸ் லைக் காம் அண்ட் ஆல்வேஸ் டசன்ட் கமிட், and then right sided center back who is also a ball player. So இது வந்து ஐ திங்க் கண்டிப்பா ஒரு பர்ஃபெக்டான மேட்சா இருக்கும். ஸோ ஃபார்மேஷனை பத்தி பார்த்தாச்சு, நம்மால் எது பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்தாச்சு, பிளேயர்ஸை பத்தி பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஃபைனலா ஒரு வேர்டிக்ட்க்கு வருவோம். என்ன கரெக்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் யுனைடெடுக்கு? ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய டீம்ஸ் வந்து 19, 18 இப்படிதான் இருக்கானுங்க. மேல இருந்து 4th இருந்து ஐ திங்க் 3rd இருந்தே வந்து 15th 16th வரைக்கும் தேர் இஸ் நாட் மச் பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸையும் வச்சு பார்க்கும் போது என்ன ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்? எனக்கு வந்து டாப் 4 இஸ் a must, given that இப்போ வர ரன் ஆஃப் ஃபிக்ஸ்டர்ஸ் அண்ட் எங்க டேபிள்ல இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் கேப் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ டாப் 4 கண்டிப்பா எய்ம் பண்ணோம். அதுக்கு வெளில முடிக்கிறதுன்றது shouldn't be an option.
கப் பொறுத்த வரைக்கும் எஃப்ஏ ஆர் கரபாவ் ஏதாவது ஒன்றுல வந்து ப்ராபப்ளி லைக் செமிஃபைனல்ஸ் ஆர் ஃபைனல்ஸ் ரீச் பண்ணா கப். ஓகே, அமோரிம் ஹாஸ் அ குட் ட்ராஃபி ரெக்கார்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கப்ஸ் ஆக்சுவலி. ஸோ மேபி ஏதாவது ஒரு கப்புக்கு சேலஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இதர் கரபாவ் ஆர் எஃப்ஏ. ஓகே, நான் வந்து இந்த லீக் வந்து எக்ஸ்பெக்டிங் அரவுண்ட் 6th place ஃபினிஷ், பட் கெட்டிங் இன்டு சாம்பியன்ஸ் லீக் பை வின்னிங் யூரோப்பா லீக். யூரோப்பா லீக் வந்து target பண்ணுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் சொல்லிடுறேன், ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்ல ஆல்ரெடி ஹி இஸ் ஏபிள் டு கம்பீட் வித் பிகர் டீம்ஸ். சரியா, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வந்து யூரோப்பா லீக்ல இருக்கு. யுனைடெட் irrespective of any manager யூரோப்பா லீக்ல வின் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ஐ திங்க் இட்ஸ் அச்சீவபிள் வித் திஸ் ஸ்குவாட். அதனால வந்து அதை டார்கெட் பண்ணணும். அதை டார்கெட் பண்ணாலே எனக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான சீசன் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் செமிஃபைனல்லாம் போயிட்டாலே இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் சீசன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தினேஷ். நீ வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரியலிஸ்டிக்காக வச்சுக்கோங்க, ஆனா சாம்பியன்ஸ் லீக் வேணும், கப்பு ஜெயிச்சுட்டு போகணும் அப்படின்னு இருக்கு. நான் வந்து பொதுவா முடிச்சுக்கிறேன், இப்படி பண்ணாலும் ஓகே அப்படி பண்ணாலும் ஓகே, அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக் எப்படியாவது கொண்டு வந்துரு ராஜா அப்படின்றது தான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 4வது முடிங்க இல்ல 6வது முடிங்க, இதை ஜெயிச்சுட்டு திருப்பி சாம்பியன்ஸ் லீக் வாங்க, பட் எப்படியாவது சாம்பியன்ஸ் லீக் வாங்க. திஸ் வில் பி த எக்ஸ்பெக்டேஷன் நினைக்கிறேன். ஐ திங்க் அது அமோரிம்கே தெரியும். நம்மளால் ஆல்ரெடி சாம்பியன்ஸ் லீக்ல ஆடிட்டு இருக்கான், இப்போ யூரோப்பா லீக்ல வேற ஆட போறான். அவனுக்கும் ஒரு ஆஸ் அ மேனேஜர் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல, வாங்க நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஆடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சான்ஸ் டு வின் த சாம்பியன்ஸ் லீக் வந்து விட்டுட்டு தான் நம்மால் வந்திருக்கான். ஏன்னா இப்போ சிட்டியை வேற தம்சம் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்டிங். ஸோ லெட்ஸ் சி. ஸோ மீண்டும் அடுத்த முறை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சான், தினேஷ் அண்ட் காட்டுக்குள்ள இருந்து திருப்பி வந்த ரிக்கார்டோ. Back baby. Bye guys.